வாகனவியல் தமிழ். இது வந்து ஸ்கூட்டி PEP ப்ளஸ் TVS ஸ்கூட்டி. இந்த வண்டியில் வந்து ஸ்டார்ட் ஆகலை, கஸ்டமர் தள்ளிட்டு வந்தார். என்ன கம்ப்ளைண்ட் நம்ம பிரித்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். செல்ஃப் போட்டால் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. சரி, ஓகே, நம்ம செல்ஃப் போட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா இக்னிஷன் ஸ்பார்க் ப்ளக்கில் வந்து இக்னிஷன் லைன் வருது, நம்ம செக் பண்ணுவோம். அதை நம்ம செக் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த ஷீல்டை கழட்டிட்டு உள்ள ஸ்பார்க் ப்ளக்கோட அடாப்டர் இருக்கும், அது வழியாக நம்ம வந்து இக்னிஷன் லைன் வருதான்னு செக் பண்ணலாம். ஓகே, இதுதான் ஸ்பார்க் ப்ளக் அடாப்டர். இதை கழட்டிட்டு இது ரன்னிங்லேயே ஆஃப் ஆன வண்டி. வண்டி வந்துட்டு ரன்னிங்கில் ஆஃப் ஆகிடுச்சு. இன்ஜின் ஒன்றும் சூடாக இருக்குது. பெட்ரோல்லாம் இருக்குது வண்டியில், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இக்னிஷன் மட்டும் வருதான் செக் பண்ணுவோம். ஸ்பார்க் ப்ளக் இக்னிஷன் ஒரு கழட்டி ஃபஸ்ட்டு செல்ஃப் போடுவோம். பார்த்தீங்கன்னா இக்னிஷன் சுத்தமாக வரல, அதனால தான் ஸ்டார்ட் ஆகலை. சரி, இப்போ இக்னிஷன் இதில் ஏன் வரல, எப்படி நம்ம சிம்பிளாக கண்டுபிடிச்சி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சிடி யூனிட்டு. சிடி யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இக்னிஷன், அதாவது இந்த வண்டியில் வந்து இக்னிஷன் முக்கியமான பார்ட்டு தான் சிடிஐ காயில்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நமக்கு சீரியலேருந்து சிக்னல் பவர் காயிலுக்கு போனோம்னா இதுதான் பவர் காயில். பவர் காயிலுக்கு போகிறது நமக்கு பார்த்தீங்கன்னா பிக்கப் காயில் தான் சிக்னல் கொடுக்கும். பிக்கப் காயில் கரெக்டாக வேலை செய்யலன்னு சொல்லிட்டு நம்ம இந்த லைன் டெஸ்டர், நீங்கள் லைன் டெஸ்டர் செக் பண்ணலாம். லைன் டெஸ்டர் நம்ம நெகட்டிவில் போட்டுடலாம். நெகட்டிவில் பின் கிளிப்பை போட்டு லைன் டெஸ்டரில் அந்த ப்ரௌன் ஒயரில் டெஸ்டரை வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இக்னிஷன் வருது, அதாவது பிக்கப் காயிலேருந்து சப்ளை வருது. அப்போ பிக்கப் காயில் ப்ராப்ளம் இல்லை, மேக்னெட் ப்ராப்ளம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, ஒன்று கிளியர் ஆகிடுச்சு. பிக்கப் காயில் மேலே டவுட் இல்லை. அடுத்து நம்ம என்ன செக் பண்ணோன்னா இந்த சிடிஐக்கு 2 பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் வரணும், அது வருதான் செக் பண்ணணும். இந்த சிடிஐக்கு பார்த்தீங்கன்னா பிக்கப் காயில் லைன் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது சிடிஐயில் 2 பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் வரணும், அதை செக் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கில் ரெட் கலர் கோடு, அடுத்த பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் இதில் க்ரேயில் ரெட் கலர் கோடு. இப்போ க்ரேயில் ரெட் கலர் கோட்டில் சப்ளை பாசிட்டிவ் சப்ளை வருது, டிசி சப்ளை வருது. அடுத்து பிளாக்கில் ரெட் கலர் கோடு, இதில் டிசி சப்ளை ரொம்ப லோவாக வருது. பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சின்னதாக ஒரு வோல்டேஜ் வருது. இதில் 12 வோல்ட் வரணும், அப்போ தான் பைக் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் வரல, ரொம்ப சின்ன வோல்டேஜாக வருது. இதனால தான் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இதில் ஒரு டேரெக்டாக ஒரு துண்டு ஒயர் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு துண்டு ஒயர் நான் எடுத்துக்கிறேன். இந்த ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, ரெட் கலர் ஒயர், சிடிஐயில் இருக்கக்கூடிய ரெட் கலர், ரெட்டில் பிளாக் கலர் ஒயர், அதில் நான் ஒரு சின்ன ஒயரை ஜாயின் பண்ணிட்டு அதை பேட்டரியில் வச்சுப்போம். இப்போ செல்ஃப் போட்டு இக்னிஷன் ஒரு செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த ரெட்டில் பிளாக் ஒயரில் ஒரு டேரெக்டாக பேட்டரி பாசிட்டிவ் கொடுத்துருக்கோம். அதில் இப்போ இக்னிஷன் ஒரு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸ்டார்ட் பண்ணு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இக்னிஷனில் தெளிவாக வருது. இப்போ நமக்கு வந்து பைக் வந்து ஸ்டார்ட் ஆகும். போடு. ஓகே, இருப்பா, அடாப்டரை போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதுதான் கம்ப்ளைண்ட். அந்த ஒயரிங் கிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டில் பிளாக் கலர் கோடு, அது லாக் செட்லேருந்து வரும். அந்த ஒயர் வந்து எங்கேயோ நடுவில் வீக்காக இருக்குது, கட் ஆகிருக்கலாம், இல்லை லைட்டாக ஒட்டிகிட்டு இருக்கலாம், இல்லை லாக் செட்லேயே கூட ப்ராப்ளம் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆனால் வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக வரும். இப்போ அதில் எத்தனை வோல்ட் வரும்னா 12 வோல்ட் வரணும், ஆனால் 12 வோல்ட் வரல. எத்தனை வோல்ட் வந்து நம்ம அளந்து பார்த்துருவோம். இப்போ நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். துண்டு ஒயர் போட்டிருக்கேன். இப்போ நான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். பைக் பக்காவாக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த ரெட் கலரில் ரெட்டில் பிளாக் கலர் கோடு போட்ட ஒயரில் டிசி சப்ளை வராதனால தான் ப்ராப்ளம். இப்போ நம்ம ஒரு டைரெக்டாக பேட்டரி லைன் கொடுத்து 12 வோல்ட் வந்து ஃபுல்லாக வர வச்சுருக்கோம். இது மாதிரி வர வச்சனால வண்டி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம இதை அப்படியே கொடுத்து அனுப்ப முடியும் கஸ்டமர்கிட்ட. ஏன்னா இப்போ என்ன, நான் சாவி ஆஃப் பண்ணால் வண்டி ஆஃப் ஆகாது. இப்போ நான் சாவி ஆஃப் பண்ணுற மாதிரிங்க, வண்டி ஆஃப் ஆகலை, சாவி வந்து வேலை செய்யாது. இது மாதிரி டேரெக்டாக நம்ம கொடுக்க முடியாது. பேட்டரியில் டேரெக்டாக கொடுத்தோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது என்ன பண்ணோன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. இப்போ நம்ம சாவி ஆஃப் பண்ணாலும் பைக் ஆஃப் ஆகலை பார்த்தீங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த துண்டு ஒயரை நான் பேட்டரிலேருந்து எடுத்தேன்னா ஆஃப் ஆகிடும். இப்போ நான் ஒயர் எடுக்கிறேன், ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஒயரை எடுத்தால் தான் பைக் ஆஃப் ஆகும். அப்போ என்ன ஆகுனா நம்ம இது ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணோன்னா ஒரு சின்னதாக ஒரு ரிலே வச்சு ஆல்ட்ரு பண்ணலாம். இப்போ நம்ம மல்டிமீட்டர் வச்சு இதில் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு பார்ப்போம். நான் பேட்டரிலேருந்து அந்த ஒயரை எடுத்துகிட்டு நார்மலாக சாவி மட்டும் ஆன் பண்ணியிருக்கேன். சாவி ஆன் பண்ணிட்டு அந்த ரெட் கலர் சாக்கெட்டில் ரெட் கலர் ஒயரில், அதாவது பிளாக்கில் ரெட் கலர் ஒயரில் எவ்வளோ வோல்ட் வருதுன்னா DC 20 வச்சுட்டு செக் பண்ணுவோம். 2.7 வோல்ட் தான் வருது. ஆனால் அதில் 12 வோல்ட் வந்தால் தான் பைக் வந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த வண்டி.
12 வோல்ட் வரதுக்கு என்ன பண்ணோம், நம்ம டேரெக்டாக பேட்டரியில் கொடுத்தா வந்து இக்னிஷன் வேலை செய்யலை, அதாவது சாவி ஆஃப் ஆனாலும் பைக் வந்து ஆஃப் ஆகலை. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணால், இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு 5 பின் 12 வோல்ட் மினி ரிலே எடுத்து இதில் வந்து நம்ம மேலே இருக்கிற 3 காலத்துலேயும் 3 ஒயர் பற்ற வச்சுக்கணும். கீழே இருக்கிற 2 காலத்தில் ரைட் சைடில் இருக்கிற ஒரு காலத்தில் மட்டும் ஒயர் பற்ற வச்சுக்கலாம், ஒரு காலத்து டம்மியாக விட்டுடலாம். இந்த ரிலே என்ன பண்ணோன்னா, நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சாவி ஆன் பண்ணால் 2.7 வோல்ட் தான் வருது. அந்த வோல்ட்டை வச்சு நம்ம சிடி ஆன் ஆகாது. ஆனால் அந்த 2.7 வோல்ட்டில் இந்த ரிலே ஆன் ஆகும். இந்த ரிலே ஆன் ஆகிட்டு என்ன பண்ணோன்னா, பேட்டரியில் இருக்கிற 12 வோல்ட்டை எடுத்து சிடிஐக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய வேலையை அந்த ரிலே செய்யும், சுவிட்ச் மாதிரி வேலை செய்யும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த 12 வோல்ட் அந்த 2.7 சின்ன மினிமம் வோல்ட்டை வச்சு இந்த ரிலே ஆன் பண்ணி இந்த ரிலே வச்சு நம்ம சிடி ஆன் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும், சாவி ஆன் பண்ணால் தான் சிடி ஆன் ஆகும், சாவி ஆஃப் பண்ணால் சிடி ஆஃப் ஆகும், டேரெக்டாக வந்து போகாது. அதுக்காக தான் ரிலே வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ரிலேயில் நம்ம பற்ற வச்ச 4 ஒயரையும் 4 இது இன்சுலேட்டர் எடுத்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த சிடி நோட்லேருந்து கழட்டிட்டு அந்த ரெட் கலர் ஒயர் இது நம்ம வந்து ஃபுல்லாக ஒயரிங் கிட்ட பிரித்து அது எங்கே ப்ராப்ளம் சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி ரெடி பண்ணுறதுலாம் வந்து வேலைக்கு ஆகாது. இது பழைய ஒயரிங் கிட்டு நம்ம ஒன்றுத்துக்காக பிரிப்போம், அது கடைசியில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் நம்ம சிம்பிளாக ஒரு 4 பின் ரிலே வைக்கலாம். 5 பின் ரிலே பெஸ்ட்டு. 5 பின் ரிலே வச்சு நம்ம ஈஸியாக ரெடி பண்ணலாம். அந்த ரெட்டில் பிளாக் கலர் கோட் போட்ட ஒயரை மட்டும் கட் பண்ணி ரிலே மூலமாக எடுத்துகிட்டு போகிறோம். இது மாதிரி இன்சுலேட்டர் எடுத்துகிட்டு இந்த ஒயரை 2ஆக கட் பண்ணிப்போம். ரெட்டில் பிளாக் கலர் ஒயரை 2ஆக கட் பண்ணிட்டு ஒரு பாதியை ரிலேவோட ஒரு எண்டுலேயும் இன்னொரு பாதி இன்னொரு எண்டுலேயும் கொடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் கிட்லேருந்து வரக்கூடிய சாவி ஆன் பண்ணால் டிசி சப்ளை வரும். இப்போ என்ன பண்ணோம், நம்ம ஒயரிங் கிட்லேருந்து வரக்கூடிய அந்த ரெட் கலர் 2 ஒயர் என்ன பண்ணோன்னா, ரிலேவை ஆன் பண்ணக்கூடிய இந்த 3 பின்னில் ரைட் சைடு ஒரு பின்னில் ஜாயின் பண்ணோம். இதில் வந்து நம்ம சாவி ஆன் பண்ணும்போது அந்த மினிமம் 2.7 வோல்ட் வரும். அந்த 2.7 மினிமம் வோல்ட்டை வச்சு ரிலே ஆன் ஆகும். அதுக்காக என்ன பண்ணோம், ரிலே ஆன் பண்ணக்கூடிய அந்த ஒரு எண்டில் இதை ஜாயின் பண்ணிடணும். ஓகே, இப்போ அந்த சின்ன வோல்டேஜை வச்சு ரிலே ஆன் ஆகிடும். ரிலே ஆன் ஆச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பேட்டரியில் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஒயர் மூலமாக சிடியை ஆன் பண்ணி விட்றோம். இப்போ நடுவில் இருக்க இந்த சென்டர் ஒயர் வச்சு இந்த சென்டர் பின் காலம் அதை வச்சு என்ன பண்ணோன்னா, பேட்டரியோட பாசிட்டிவ் டேரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ரிலேவோட சென்டர் காலத்தில் வர ஒயரை பேட்டரியோட பாசிட்டிவில் டேரெக்டாக கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, ரிலேவில் அந்த 5 பின் ரிலேவில் நம்ம பற்ற வச்ச 4 ஒயரில் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற 3 காலத்தில் ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இருக்கிற பின்னை ஒயரிங் கிட்டில் நம்ம கட் பண்ண எண்டில் ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த எண்டு கட்டு இந்த எண்டில் ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்து சென்டர் காலத்தை பேட்டரியில் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து கீழே இருக்கிற அந்த தனியாக இருக்கிற ஒயர் பார்த்தீங்கன்னா அதை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம கட் பண்ண இன்னொரு எண்டு ஒயர் பார்த்தீங்கன்னா அதில் ஜாயின் பண்ணுறோம். சிடிஐக்கு போகக்கூடிய அவுட்புட் இது. இதை சிடிஐ போகிற அவுட்புட்டோட ஜாயின் பண்ணிடலாம். இன்னும் ஒரே ஒரு ஒயர் தான் பேலன்ஸ் இருக்குது, அது நெகட்டிவ். அதை நம்ம நெகட்டிவ் எங்கெல்லாம் கொடுத்துக்கலாம், பேட்டரியில் கொடுக்கலாம். கொடுத்துட்டு ப்ளக்இன் பண்ணோன்னா வேலை முடிஞ்சிச்சு, பக்காவாயிடும். ஓகே, இப்போ நமக்கு ரிலேயில் இன்னும் ஒரே ஒரு ஒயர் தான் இருக்குது. மேலே 3 காலத்தில் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு ஒயர், அதை மட்டும் நம்ம நெகட்டிவில் கொடுத்துருவோம். நெகட்டிவ் நமக்கு இங்கேயே வரும், சிடிஐலே வரும், சிடிஐலே கூட எடுத்துக்கலாம். சிடிஐயில் பிளாக்கில் சாவி ஆன் பண்ணுங்க. பிளாக்கில் ஒயிட், நான் சாவி ஆஃப் பண்ணேன். ரைட், பிளாக்கில் ஒயிட்டு நெகட்டிவ் லைன், அதில் நம்ம இந்த ஒயரை ஜாயின் பண்ணிப்போம். ரிலேவோட நெகட்டிவ் ஜாயின் பண்ணிட்டு சிடிஐயோட ஃப்ளக் ஒயரை ப்ளக்இன் பண்ணிடலாம். அவ்வளோதான், கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சிச்சு நமக்கு. பென்னடு ஃபினிஷ். இப்போ நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு கீ ஆஃப் வேலை செய்யலான்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒயரிங் முடிச்சிட்டோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணுறோம். சாவி ஆன் பண்ணிட்டு
ஸ்டார்ட் பண்ணால் பக்காவாக ஸ்டார்ட் ஆகுது வண்டி. சாவி ஆஃப் பண்ண ஆஃப் ஆகுது செக் பண்ணிக்கலாம். சாவி ஆஃப் பண்ண ஆஃப் ஆகுது, சாவி ஆன் பண்ணால் ஆன் ஆகுது. ஓகே, ஒரு சின்ன ரிலே வச்சு இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.